துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய திருமண வாழ்க்கையில மூன்றாம் நபர் தலையிட்டாலேயேவும் அதிக பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருந்திருக்கலாம். 7ஆம் வீடான களத்திர ஸ்தானத்துல ராகு கேதுக்களின் ஆதிக்கம் அல்லது செவ்வாயின் தோஷங்கள் இருக்கும்போது கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் இருந்தாலும் யாரோ ஒரு மூன்று நபரை தலையிட்டால புயல் வீச தொடங்கியிருந்திருக்கும். அது மாமியார், நாத்தனார் போன்ற உறவினர்களாக இருக்கலாம், அல்லது கணவன் அல்லது மனைவி நண்பர்களாக இருக்கலாம். அவர்கள் உங்களுடைய குடும்ப ரகசியங்கள்ல மூக்க நுழைத்து இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி உங்களுடைய துணையின் மனசுல உங்களை பற்றி சந்தேக விதைகளை விதைத்திருந்திருப்பாங்க. இதனால அற்ப விஷயங்களுக்கு எல்லாமே படுக்கை அறையிலையும் சண்டைகளும் பிரிவுகளும் ஏற்பட்டு திருமண வாழ்க்கையின் சுவையே மாறி போயிருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அதையாவது உங்களுடைய கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் இருந்தா யாராவது ஒரு மூன்றாம் நபர் தலையிட்டாலேயே புயல் வீச தொடங்கியிருந்திருக்கும். அது மாமியாராக இருக்கலாம், அல்லது நாத்தனார் போன்ற உறவினர்களாக கூட இருக்கலாம், அல்லது கணவனின் நண்பர்களோ அல்லது மனைவியுடைய நண்பர்களாகவோ உங்களுடைய குடும்ப ரகசியங்கள்ல மூக்க நுழைச்சி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி உங்களுடைய துணையின் மனசுல உங்களை பற்றி சந்தேக விதைகளை விதைத்திருந்திருப்பாங்க. சொத்து பிரச்சனைகளால ஏற்பட்ட தூரம் உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். பூமிகாரகனான செவ்வாயும் 4ஆம் அதிபதியான சனியும் பலமிழக்கும் போது அல்லது வக்ரம் பெறும் போது நியாயமா கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துக்களிலேயோ அல்லது நீங்க கஷ்டப்பட்டு வாங்கிய சொத்துக்களிலேயோ வில்லங்கங்கள் முளைக்கும். சொந்த உடன் பிறந்தவர்களோ அல்லது பங்காளிகளோ சொத்துக்காக உங்களை எதிரியாக பார்க்க தொடங்கியிருந்திருப்பாங்க. பணம் தான் முக்கியம், பாசம் முக்கியமல்ல என்று அவங்க நடந்து கொண்ட விதம் உங்களை அதிர்ச்சியடைய வைத்திருந்திருக்கும். இந்த சொத்து தகராறுகள் நீதிமன்றம் வரை சென்றிருக்கலாம், அல்லது சுமூகமா பேச வேண்டிய உறவுகளுக்குள்ள வாழ்நாள் முழுமைக்குமான ஒரு பெரிய இடைவெளியும் தூரத்தையும் உண்டாக்கியிருந்திருக்கும் உங்களுக்கு. அதாவது நீங்க உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துக்களிலையும் அல்லது நீங்க கஷ்டப்பட்டு வாங்கிய சொத்துக்களிலேயுமே வில்லங்கங்கள் முளைக்க தொடங்கியிருந்திருக்கும். சொந்தமா உடன் பிறந்தவர்களே அல்லது பங்காளிகளும் சொத்துக்காக உங்களை எதிரியாவே பார்க்க தொடங்கியிருந்திருப்பாங்க. பணம் தான் முக்கியம், பாசம் முக்கியமல்ல என்று அவங்க நடந்து கொண்ட விதம் உங்களை அதிர்ச்சி அடையவே வைத்திருந்திருக்கும். இதனாலேயும் நீங்க ரொம்பவுமே சுமூகமா பேச வேண்டிய உறவுகளுக்குள்ள வாழ்நாள் முழுமைக்குமான ஒரு பெரிய இடைவெளியும் தூரத்தையுமே உண்டாக்கி இருந்திருக்கும் உங்களுக்கு. நல்ல பெயரை கெடுக்க முயன்றிருந்திருப்பாங்க. துலாம் ராசியினரே, உங்கள் 10ஆம் வீடான ஜீவன மற்றும் கீர்த்தி ஸ்தானத்தின் மீது அசுப கிரகங்களின் பார்வை பதியும் போது சமுதாயத்துல நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்த நல்ல பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்க ஒரு கூட்டமே அலைந்து கொண்டிருந்திருக்கும். நீங்க எந்த தற்கும் செய்யாம இருந்தாலும் உங்களை ஒரு மோசமானவராக சித்தரிக்க வதந்திகளை பரப்புவாங்க. உங்கள் நேர்மையை குலைக்க முடியாதவங்க உங்கள் மீது பொய் வழக்குகளையோ அல்லது அவதூறுகளையோ சுமத்தி உங்கள் மன ரீதியா உடைக்க பார்த்திருந்திருப்பாங்க. சமுதாயத்துல தலை நிமிர்ந்து வாழ்ந்த உங்களை கூனி குறுக வைக்க அவங்க செய்த சதித்திட்டங்கள் ஏராளமாகவே உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில உங்க கிரகங்களோட பார்வை பதியும் போதுதான் சமுதாயத்துல நீங்க பட்ட கஷ்டங்களும் சம்பாதிச்ச நல்ல பேருக்குமே புகழும் களங்கமும் விளைவிக்க ஒரு கூட்டமே அலைந்து கொண்டிருந்திருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில. அது நீங்க எந்த தப்புமே செய்யாம இருந்தாலும் உங்களை ஒரு மோசமானவராகவே சித்தரிக்க வதந்திகளை பரப்பியிருந்திருப்பாங்க. உங்களுடைய நேர்மையை குலைக்க முடியாதவங்கள்லாம் உங்க மீது பொய் வழக்குகளையோ அல்லது அவதூறுகளையோ சுமத்தி உங்களை மன ரீதியாவே உடைக்க பார்த்திருந்திருப்பாங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சியை தரும். பெற்றோராக இருக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு உங்களது பிள்ளைகள் மூலியமா சமூகத்துல மிகப்பெரிய பெருமையும் சந்தோஷமும் கிடைக்கப் போகிறது. படிப்பில் பின்தங்கியிருந்த குழந்தைகள் இனி கல்வியில சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெற்று உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. உயர் கல்விக்காகவோ அல்லது வேலைவாய்ப்பிற்காகவோ வெளிநாடு செல்ல காத்திருந்த பிள்ளைகளுக்கு சாதகமான செய்திகள் வந்து சேரும், அல்லது உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமைந்து திருமண காரியங்கள் சுபகமாகவே முடியும். அவங்களுடைய கலை, விளையாட்டு அல்லது வேலைவாய்ப்பு சார்ந்த சாதனைகள் உங்களை சமுதாயத்துல தலை நிமிர செய்ய போகிறது என்பதுல எந்த அளவுமே சந்தேகமே இல்லை உங்களுக்கு.
அதாவது உங்கள் குழந்தைகள் மூலியமா உங்களுக்கு நிறைய சமூகத்திலையும் பெரிய பெருமையும் சந்தோஷமும் கிடைக்க போகுது. ஏன்னா படிப்பில் பின்தங்கி இந்த குழந்தைகள்னா இனி கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெற்று உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. உயர்கல்விக்காகவோ அல்லது வேலைவாய்ப்பிற்காகவோ வெளிநாடு செல்ல காத்திருந்த பிள்ளைகளுக்கு சாதகமான செய்திகள் வந்து சேரப்போகிறது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமைந்து திருமண காரியங்கள்ல சுபகமாகவே முடிய போகுது. புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது. ஒரே ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பியிருந்த உங்களுக்கு இனி ஒன்றுக்கு மேற்பட்ட புதிய வருமான வழிகள் தானாகவே திறந்து கொள்ளப் போகுது. பகுதி நேர தொழில்கள், கமிஷன், புரோக்கரேஜ் அல்லது ஆன்லைன் சார்ந்த சுய தொழில்கள் மூலியமா உங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்க தொடங்கும். உங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலமா சமூக ஊடகங்கள் அல்லது கலைத்துறையின் வாயிலா நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும். முதலீடுகள் செய்த நிலம் அல்லது பங்குகள் மூலியமா நல்ல லாபங்கள் வரத் தொடங்கும். இதனால உங்களது தினசரி பண தேவைகள் சுலபமாகவே பூர்த்தியாவதுடன் நிதியில ரீதியாக சுதந்திரத்தை நீங்க அனுபவிக்க தொடங்குவீங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இனி மேம்பட்ட புதிய வருமானங்கள் மூலியமா தானாகவே தெரிந்து கொள்ள போகுது. பகுதி நேர தொழில்கள், கமிஷன், புரோக்கரேஜ் அல்லது ஆன்லைன் சார்ந்த சுய தொழில்கள் மூலியமா உங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்க தொடங்க போகுது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய தனித்திறமைகள் வெளிப்படுவதன் மூலியமா சமூக ஊடகங்கள்ல அல்லது கலைத்துறையின் வாயிலா நல்ல வருமானத்தை ஈட்ட போக முடியும். உங்களால முதலீடுகள் செய்த நிலம் அல்லது பங்குகள் மூலியமா நல்ல லாபங்கள் வர தொடங்க போது உங்களுக்கு வீண் பிரச்சனைகள் எல்லாமே விலகப் போகின்றது. நீண்ட நாட்களா உங்களை நிம்மதி இழக்க செய்த தேவையற்ற கோர்ட் வழக்குகளும் அண்டை வீட்டாருடன் இருந்த எல்லை பிரச்சனைகளும் மற்றும் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே இனி சூரியனை கண்ட பனி போல விலகப் போகுது. உங்களை பற்றி பரப்பப்பட்ட அவதூறுகளும் வதந்திகளும் பொய் உங்களது உண்மைத்தன்மையை அனைவருக்குமே தெரிய வரும். உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் உங்களது வளர்ச்சியை கண்டு தங்களை தாங்களாவே பின்வாங்கி கொள்வாங்க. தேவையில்லாத வம்பு தும்பு பஞ்சாயத்துகளில் இருந்து விலகி உங்களது சொந்த வேலையில் மட்டுமே கவனம் செலுத்துவதால மன உளைச்சல்கள் நீங்கி உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பான சூழல் உருவாகப் போகின்றது. அதாவது உங்களை சுற்றி தேவையற்ற கோர்ட் வழக்குகளும் அண்டை வீட்டாருடன் இருந்த எல்லை பிரச்சனைகளும் மற்றும் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே இனி சூரியனை கண்ட பனி போல விலகி உங்களை பற்றி பரப்பப்பட்ட அவதூறுகளும் வதந்திகளும் பொய் உங்கள் உண்மைத்தன்மையை அனைவருக்குமே தெரிய வரப்போகுது. அது மட்டுமல்லாமல் தேவையில்லாத வம்பு தும்பு பஞ்சாயத்துகளில் இருந்து விலகி உங்களது சொந்த வேலையில மட்டுமே கவனம் செலுத்துவதால மன உளைச்சல்கள் எல்லாமே நீங்கி உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பான சூழல் உருவாக போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு உங்களது பிள்ளைகள் மூலியமா சமூகத்துல மிகப்பெரிய பெருமையும் சந்தோஷமும் கிடைக்கப் போகிறது. படிப்பில் பின்தங்கியிருந்த குழந்தைகள் இனி கல்வியில சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெற்று உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. உயர் கல்விக்காகவோ அல்லது வேலைவாய்ப்பிற்காகவோ வெளிநாடு செல்ல காத்திருந்த பிள்ளைகளுக்கு சாதகமான செய்திகள் வந்து சேரும். அல்லது உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமைந்து திருமண காரியங்கள் சுபகமாகவே முடியும். அவங்களுடைய கலை, விளையாட்டு அல்லது வேலைவாய்ப்பு சார்ந்த சாதனைகள் உங்கள சமுதாயத்துல தலை நிமிர செய்ய போகிறது என்பதுல எந்த அளவுமே சந்தேகமே இல்லை உங்களுக்கு. அதாவது உங்க குழந்தைகள் மூலியமா உங்களுக்கு நிறைய சமூகத்திலையும் பெரிய பெருமையும் சந்தோஷமும் கிடைக்க போகுது. ஏன்னா படிப்புல பின்தங்கி இந்த குழந்தைகள்னா இனி கல்வியில சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெற்று உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. உயர்கல்விக்காகவோ அல்லது வேலைவாய்ப்பிற்காகவோ வெளிநாடு செல்ல காத்திருந்த பிள்ளைகளுக்கு சாதகமான செய்திகள் வந்து சேரப்போகிறது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமைந்து திருமண காரியங்கள்ல சுபகமாகவே முடிய போகுது. புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது. ஒரே ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பியிருந்த உங்களுக்கு இனி ஒன்றுக்கு மேற்பட்ட புதிய வருமான வழிகள் தானாகவே திறந்து கொள்ளப் போகுது. பகுதி நேர தொழில்கள், கமிஷன், புரோக்கரேஜ் அல்லது ஆன்லைன் சார்ந்த சுய தொழில்கள் மூலியமா உங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்க தொடங்கும். உங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலமா சமூக ஊடகங்கள் அல்லது கலைத்துறையின் வாயிலா நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும். முதலீடுகள் செய்த நிலம் அல்லது பங்குகள் மூலியமா நல்ல லாபங்கள் வரத் தொடங்கும். இதனால உங்களது தினசரி
பணத் தேவைகள் சுலபமாகவே பூர்த்தியாவதுடன் நிதியியல ரீதியாக சுதந்திரத்தை நீங்க அனுபவிக்க தொடங்குவீங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இனி மேம்பட்ட புதிய வருமானங்கள் மூலியமா தானாகவே தெரிந்து கொள்ள போகுது. பகுதி நேர தொழில்கள், கமிஷன், புரோக்கரேஜ் அல்லது ஆன்லைன் சார்ந்த சுய தொழில்கள் மூலியமா உங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்க தொடங்க போகுது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய தனித்திறமைகள் வெளிப்படுவதன் மூலியமா சமூக ஊடகங்கள்ல அல்லது கலைத்துறையின் வாயிலா நல்ல வருமானத்தை ஈட்ட போக முடியும் உங்களால. முதலீடுகள் செய்த நிலம் அல்லது பங்குகள் மூலியமா நல்ல லாபங்கள் வர தொடங்க போகுது உங்களுக்கு. வீண் பிரச்சனைகள் எல்லாமே விலகப் போகின்றது. நீண்ட நாட்களா உங்களை நிம்மதி இழக்க செய்த தேவையற்ற கோர்ட் வழக்குகளும் அண்டை வீட்டாருடன் இருந்த எல்லை பிரச்சனைகளும் மற்றும் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே இனி சூரியனை கண்ட பனி போல விலகப் போகுது. உங்களை பற்றி பரப்பப்பட்ட அவதூறுகளும் வதந்திகளும் பொய் உங்களது உண்மைத்தன்மையை அனைவருக்குமே தெரிய வரும். உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் உங்களது வளர்ச்சியை கண்டு தங்களை தாங்களாவே பின்வாங்கி கொள்வாங்க. தேவையில்லாத வம்பு தும்பு பஞ்சாயத்துகளில் இருந்து விலகி உங்களது சொந்த வேலையில் மட்டுமே கவனம் செலுத்துவதால மன உளைச்சல்கள் நீங்கி உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பான சூழல் உருவாகப் போகின்றது. அதாவது உங்களை சுற்றி தேவையற்ற கோர்ட் வழக்குகளும்